மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெய்த கனமழையின் காரணமாக சீர்காழி அருகே புதுப்பட்டினம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 5 நாட்களாக குளம் போல் தேங்கியுள்ள மழைநீரால் மாணவ மாணவிகள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். அதனை பார்க்கலாம். 12ஆம் வகுப்பு வரை இந்த பள்ளியில் இங்கே பாடசாலை இருக்கிறது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிப்படையாக இந்த தண்ணி வடிகிறதுக்கு எதுவுமே கிடையாது. பசங்க நார்மலாக ஒரு கழிப்பறை யூஸ் பண்ணுறது கூட இந்த தண்ணி வழியாக மட்டும்தான் நடந்து போகணும். இப்போ தண்ணி கட்டி கிடக்கு, எங்களால் ப்ராப்பராக கிளாஸ் அட்டெண்ட் பண்ண முடியல. டாய்லெட் ரெஸ்ட் ரூம்க்குலாம் எங்களால் ப்ராப்பராக போக முடியல. ஸ்டாஃப்ஸ்லாம் யாரும் கிளாஸுக்கு வர முடியல. இந்த தண்ணினால இந்த தண்ணி தேங்கிட்டதுனால நிறைய டிசீஸ் வருது. நிறைய பசங்களுக்கு உடம்பு சரியில்லாமல். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் செல்லப்பா. வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. அதாவது பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே புதுப்பட்டினம் கிராமத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் பழையாறு, புதுப்பட்டினம், புளியந்துறை, மடவாமேடு, சின்ன கொட்டாயமேடு, தாண்டவங்குளம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்த 800க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் பருவமழை காலங்களில் மழைநீர் பள்ளி வளாகத்தில் சூழ்ந்திருப்பதும் மாணவர்கள் பள்ளிக்கு செல்வதும் அவதிப்பட்ட நிலையிலும் இருந்து வருகிறது. இது குறித்து பலமுறை பள்ளி நிர்வாகம் சார்பில் தகவல் எடுத்து பெற்றோர்கள் தகவல் எடுத்து நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை. இந்த நிலையில வடகிழக்கு பருவமழை தொடங்கி தற்போது மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த 5 நாட்களாக கனமழை தொடர்ந்து விட்டு பெய்து வருகிறது. இதனால இந்த பள்ளி வளாகம் சுற்றியும் மழைநீர் தேங்கி நிற்கிறது. மாணவர்கள் பள்ளிக்கு உள்ளே செல்லவும் பள்ளியிலிருந்து வெளியே வருவதற்கும் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் மிகவும் சிரமத்துக்கு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது வரை மாவட்ட நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. மேலும் இந்த பள்ளி நிர்வாகத்தில் மழைநீர் தேங்கி இருப்பதை நிரந்தரமாக வடிவமைப்பதற்கு வடிகால் வசதியும் செய்து தரவில்லை என்றும் மாணவர்கள் மற்றும் பள்ளி நிர்வாக சார்பில் குற்றச்சாட்டு இருக்கு. உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு இந்த தண்ணீரை வடிவமைப்பதற்கு ஒரு ஏற்பாடு செய்தோம். வருங்காலங்களில் மழைநீர் தேங்கி நிற்காமல் இருப்பதற்கும் வழிவகை செய்து தர வேண்டும் என்றும் பள்ளி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி செல்லப்பா.